பாருங்கள், நோவாவு காலத்தில் ஒரு மலையை உண்டாக்கி அதில் நிறைய இழப்புகள், ஒரு நிறைய அந்த தேசம் அழியப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதன் மூலியமாக நோவாவின் குடும்பம் அந்த வெள்ளத்தில், அந்த மலையில் பாதுகாக்கப்பட்டது. அதே போல தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நமக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நம்ம குடும்பத்திற்கும். அதனால தான் இப்போ எதை இழந்தாலும் நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டு அவருடைய மகத்துவமுள்ள இரக்கத்தினால நம்ம பாதுகாக்கப்பட்டு கரை சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய பேழை சேதாரமடையாமல் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்தார். அதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம்.